தரக்குறைவாக பார்த்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய படைப்பில் ஒருவருக்கு அல்லாஹ் அழகை கொடுக்கவில்லை என்றால், எம்முடைய பார்வைக்கு அவர் அழகாக தெரியவில்லை என்றால் அவரை தரக்குறைவான நிலையில் பார்த்துவிடக் கூடாது. அது பெருமை. வஹி கொடுக்கப்பட்ட நபி மன இச்சையின்படி பேசவில்லை, அல்லாஹ்வுடைய வஹியின் அடிப்படையில் பேசுகிறார்கள். அவர்கள் கூறினார்கள், கடுகளவு பெருமை யாருடைய உள்ளத்தில் இருந்தாலும் அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது. அவர்களுக்கு முன்னால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவருடைய கெண்டைக்கால் குறுகிய நிலை, அவருடைய கால் பகுதி குறுகியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய படைப்பது. ஒரு முறை காற்று வேகமாக அடிக்கும் போது அவருடைய கீழாடை கொஞ்சம் விலகி, அதனால் அவருடைய கெண்டைக்கால்கள் தெரிய ஆரம்பித்து விடுகிறது. அதை பார்த்தவுடன் அங்கிருந்த தோழர்கள் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள்? ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள்? அப்போது அந்த தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவருடைய கெண்டைக்காலை பாருங்கள், அவருடைய காலை பாருங்கள், மிக சிறியதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக சொன்னார்கள், இப்னு மஸ்ஊதுடைய இந்த கால்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தராசில் உஹுதுடைய மலையை விட மேலானது. இப்னு மஸ்ஊதே, கவலைப்படாதே, நீ அழகுள்ளவன் தான். இவர்கள் சொல்வதால் ஏன் நீ கவலைப்படுகிறாய்? உன்னுடைய கால்கள் நாளை மறுமையில் உஹுதுடைய மலையை விட பெரியதாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். யாரையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் தரம் தாழ்த்தி விட முடியாது. எந்த ஒரு தவறை செய்தவரையும் சரி,